டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் நான் பவரில் ஆளுங்கட்சியில் இருந்தாலும், நீங்கள் எதிர்த்தரப்பில் இருந்தாலும், நம்ம நட்பு இருக்குல்ல, அந்த நட்பை யாரால் பிரிக்க முடியும்? மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா அப்படின்ற மாதிரி அந்த நட்புக்காக படத்தில் வருகிற விஜயகுமார் சரத்குமார் மாதிரி இவங்களுடைய நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் எத்தனை கட்சிகள் மாறி போனாலும் சரி, நான் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அவர் ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் தான்ப்பா அப்படின்ற ரேஞ்சில் தான் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு. இது போல் பல பதவிகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வகுத்து. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுதே ஒரு முதலமைச்சராக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அவர் முதலமைச்சர் ஆகலை. ஸோ ஜெயலலிதா இருக்கும்பொழுதே அவர் முதலமைச்சர். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய விசுவாசமானவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு ஓபிஎஸ்ஸை வந்து தான் பண்ணாங்க, கையை காட்டிட்டு நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதே போல் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா திரும்ப வந்தோடனே அந்த முதலமைச்சரை தார்மீக விஷயத்தில் என்ன பண்ணார் கொடுத்தாங்க. இதனால அவர் வந்து என்ன பண்ணார், உச்சத்தில் உட்கார வச்சார். ஜெயலலிதா அவர்கள் எனக்கு விசுவாசம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இதுவரைக்கும் அதிமுகவில் யாரையும் அந்த அம்மா புகழ்ந்து தன்னதே கிடையாது. ஓபிஎஸ்ஸை மட்டும் தான் புகழ்ந்து தண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கண்ணியமிக்கவர், அந்த அளவுக்கு வந்து நியாயம் உள்ளவர் அப்படின்னு எல்லாராலும் என்ன பண்ணாரு, பேர் எடுத்தார். இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சி தரப்பிறகு கூட ஆளுங்கட்சி நான் புகழ்வாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஆளுங்கட்சியினரே என்ன பண்ணுவாங்க, புகழ்வாங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கேன், அவ்வளவு பொறுமையானவர். தான் மேலே பாட்டிலை தூக்கி எரிஞ்சாலும் நான் பொறுமையாக தான் சகிச்சுக்கிட்டு போவேன் அப்படின்னு. அதாவது பூமாதேவி கூட ஒரு கட்டத்தில் அந்த கோவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பூமியை அசைச்சித்து பார்த்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பொறுமையை இழக்கவே மாட்டார் அப்படின்னு பெயர் பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு பொறுமை. பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னாலும் கலந்து கொண்டாரு. பாட்டில் தூக்கி விசிறிச்சாங்க, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு பேசினாங்க, எந்த அளவுக்கு விரட்டி அடித்தாங்க. ஆனால் மனுஷன் ரொம்ப பொறுமையாக அப்படியே அந்த ஸ்மைலோட என்ன பண்ணார், இருந்துகிட்டே இருந்தார். இது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு கோவம் வந்தது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான். பொதுவெளியில் வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம், வெளியில் அவருக்கு கோவம் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையின் மறுரூபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்கிறார். ஸோ அதிமுகவில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியால் விரட்டி வைக்கும் பொழுது என்ன பண்ணார், தர்ம யுத்தம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக இருக்கும் பொழுது சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றனால அவர்கிட்ட அந்த முதலமைச்சர் பதவியை பறிச்சுட்டு என்ன பண்ணார், இவர் உடனே என்ன பண்ணார், போயிட்டு அம்மா சம்மதியில் போய் உக்காந்துட்டு தியானத்தில் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் அப்படின்னாரு. அப்போ தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுல இருந்து ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தொடர்ச்சியா ஓபிஎஸ் கூட தான் பயணிச்சுட்டு வந்தார். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஓபிஎஸ் கூடயே இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அணியோட போய் இணைஞ்சார். அவர் முதலமைச்சராக இருக்க இவர் வந்து என்ன பண்ணார், துணை முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்க இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஒருங்கிணைந்த போது கூட அப்பவும் ஓபிஎஸ் கூட தான் என்ன பண்ணார், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இருந்தார். ரெண்டு பேரும் ரொம்ப பின்னி பிணைஞ்சு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணார்னா எடப்பாடி பழனிசாமியால் விரட்டி அடிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூடவே ஜேசிடி பிரபாகரன் இருக்கிறார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதில் இருந்து ஓபிஎஸ் கூடவே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பயணித்துட்டு வரார். இடையில ஓபிஎஸ் உடைய அந்த மாறுபாடான கருத்து, அதாவது பாஜக கூடயே ஒன்றி போகிறது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் புகழேந்தியவர்கள்லாம் ரொம்ப நெருக்கடி, பாஜக கூட போக வேண்டானே, பாஜக கூட போக வேண்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பாஜக கூட ஒன்றி போனதுனால ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பண்ணாரு, பிரிகிறார். அதாவது ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி 3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, அதுல தனியா பயணிக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமு, ஓபிஎஸ் ஒரு டீமு, ஓபிஎஸ் கூட இருந்து பிரிஞ்சவங்க ஒரு டீமு, இப்படின்னு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகரன் பார்க்குறாரு, இது என்னப்பா வேலைக்காக அது போல இருக்கு, ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சட்ட ரீதியாக போராடி ஒன்றும் பண்ண முடியல, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப
ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாரு, நம்மளும் வந்து இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளும் கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்துருக்கோம், அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். ஏன்னா அதாவது இந்த ஒருங்கிணைப்பு அதுலேயும் போய் சேரல, ஓபிஎஸ் கூட போய் சேரல, எடப்பாடி பழனிசாமி கூட சேரல, கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த டைமில் தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே சீனியரிட்டி யாருமே போல, அதிமுகவிலேருந்து திமுகவிலேருந்து யாருமே போல, முழுக்க முழுக்க தன்னுடைய ரசிகர் மன்றமாக இருந்ததை மக்கள் இயக்கமாக மாற்றி வச்சார்ல, அதை தான் அப்படி என்ன பண்ணுறாரு, கட்டமைப்பை கொண்டு வராரு. அப்போ ஒரு சரியான கட்டமைப்பே இல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது செங்கோட்டையன் திடீர்னு என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, விரட்டி அடிக்கப்படுகிறார், அதிமுகவிலேருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அப்போது செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா விஜய் கிட்ட போய் சேர்றாரு. விஜய் கிட்ட போய் சேர்ந்தோடனே அடுத்து ஜேசிடி பிரபாகரன் போய் சேர்றாரு, விஎஸ் பாபு வந்து சேர்றாரு. பலரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுகவிலேருந்து யாரெல்லாம் ஒதுக்க வைக்கப்பட்டாங்களோ நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இல்லை, திமுக இல்லை, பாஜக இல்லை, நமக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான்ப்பா, விஜய் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் சேர்றாங்க. ஸோ அவங்க போய் சேர்றாங்க, சேர்ந்து எலெக்ஷனில் சந்திக்கிறாங்க, எலெக்ஷனில் ஒரு மேஜிக் நடக்குது, ஒரு அதிர்ஷ்டம் வருது, இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சபாநாயகராக மாறிடுறாருங்க. சபாநாயகராக மாறிட்டு அதிகாரம் அவருக்கு வந்துடுது. எதிர்த்தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தாவேகா பக்கம் வருவார் அப்படின்னு பார்த்தா அவர் தாவேகா பக்கம் வராமல் திமுக பக்கம் போய் சேர்றாரு. திமுக பக்கம் போய் சேர்ந்து அவர் எம்எல்ஏ வேறார். இப்போ அவர் எதிர்கட்சி. ஆக்சுவலாக திமுகவில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணைத் தலைவர் KN நேரு. அப்படி போகும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, கொறடா பொறுப்பு கூட அவர் கொடுக்கவே இல்லை. அவர் நார்மலாக ஒரு எம்எல்ஏ அவ்வளோதான். ஆனால் ஜேசிடி பிரபாகரன் இன்னைக்கு கொடுத்தாரு பாருங்க அவருக்கு ஒரு அங்கீகாரம், அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், அதுதான் அந்த நட்பு. அது வந்து என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு தலைவர்ப்பா, அவர் எனக்கு அண்ணன், அதிமுகவில் அவர் கூட தான் நான் இருந்தேன், அந்த நட்பு இருக்குதுல்ல, இந்த நட்பு யாரால எதால பிரிக்கவே முடியாது. அதிகாரம் என்கிட்ட இருந்தும் ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கணும், அதுதான் என் கடமை அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணுறாரு. அவருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஆதவர்ஜனா வந்து இந்த 900 கோடி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் மாமா கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்ற விவாதம் போகும்போது ஓபிஎஸ் கோவம் வந்துருச்சு. ஓபிஎஸ் எழுந்து நின்ன உடனே பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு சபாநாயகர் அவர்கள். முன்னாள் முதலமைச்சர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த வேர்டை தான் நம்ம என்ன பண்ணோம். ஸோ எழுந்து நின்ன உடனே சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஓபிஎஸ் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரி சொல்லி அட்ரஸ் பண்ணி அவர் வந்து அங்கீகாரம் கொடுத்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாருல, இதை தான் நம்ம நோட் பண்ணணும். முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி கூட அதுமாரி அவர் கொடுக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்கிறாருன்னா மாண்புமிகு உறுப்பினர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸ்க்கு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போது இது எந்த அளவுக்கு ஒரு நட்பு அப்படின்னு, நீங்கள் அரசியலை விட்டுருங்க சார், நம்ம அரசியலே பேச வேண்டாம், அரசியலை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, அந்த நட்பு அப்படின்னு இருக்குல்ல, அந்த நட்பை எந்த அளவுக்கு ஜேசிடி பிரபாகர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓபிஎஸ் கூட எப்படி எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இவர் நம்ம கூட தான் நம்ம இருந்தார், இவர் அந்த பக்கம் போயிட்டு அதிகாரம், அந்த பொறாமலாம் இவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. அந்த அன்பு ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை முன்னாள் முதல்வர் அப்படி நீங்கள் நடந்த அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொன்னோன்னா ஓபிஎஸ் பேசுகிறார், ஓபிஎஸ் பேசி கண்டனம் தெரிவிக்கிறார். யாருக்கு, அமைச்சர் ஆதவர்ஜன் அவருக்கு தான் கண்டனம் தெரிவிக்கிறார். அதுக்கே இவர் என்ன பண்ணுறாரு, என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஓபிஎஸ் என் நண்பர்ப்பா, அவர் கூட நானும் அவர் என்ன பண்ணியிருக்கோம், அவர் நல்ல குணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஜேசிடி பிரபாகரன் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி யார் அவரை அடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவை தான் அடிக்கிறார் ஓபிஎஸ். அதுக்கு இவர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போது இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் அரசியல் கடந்து ஆட்சியை கடந்து எந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் இருந்திருக்குது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார் ஜேசிடி பிரபாகர் அப்படின்னு தான் பார்க்கணும். சட்டமன்றத்துக்குள்ள அந்த அளவுக்கு அன்பை பொழிந்திருக்கிறார் சபாநாயகர் எல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு செகண்டு சந்திரமுகியா மாறினாங்க ஜோதிகா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செகண்ட் ஜேசிடி பிரபாகரான மாறினார்ல, அது அங்கே தாங்க இருக்கிறாரு சபாநாயகர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் அப்படின்றது இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது தொடரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சி எம்எல்ஏ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு துணைத் தலைவர் பதவியோ இல்லை கொறடா பதவியோ இல்லை மற்ற பதவியோ கொடுக்கவே இல்லை. ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ, திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவ்வளோதான். ஆனால் அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்து அட்ரஸ் பண்ணி அவரை பேசுறதுக்கு அனுமதிக்கிறாரு. அதுவும் அமைச்சரை கண்டிக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்குறாருன்னா அதுதான்ப்பா ஜேசிடி பிரபாகரன் அப்படின்னு இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.